நிகழ்கால சந்ததியினரை எதிர்காலத்திற்கு வளப்படுத்தும் மேகம் டாக்ஸினூடாக இணைந்திருக்கிறோம். என்னுடன் இணைந்திருக்கிறார் வினோத் அச்சின். வணக்கம் வினோத். வணக்கம் சுகேல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி? நலம் நலம். ஓகே, இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு பவர் பிஐ பத்தி பார்க்க போறோம். ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுங்க பவர் பிஐ பத்தி வினோத். பவர் பிஐ மைக்ரோசாஃப்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். ஸோ அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தெர் இஸ் நிறைய ரீசன்ஸ் வாய் அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ இப்போ பிஐ டூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய டேட்டா இருக்குது இந்த காலத்தில். பிக் டேட்டா அப்படின்னு பார்த்துட்டு ஏகப்பட்ட நிறைய இடத்துல நிறைய டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டா எல்லாத்தையும் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் டூல். அந்த டூல் தான் பேசிக்லி இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் வெரி யூஸ்ஃபுல் திங்ஸ் லைக் டெசிஷன் மேக்கிங், லைக் எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன் மேக்கிங். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வராங்க, அவங்க வந்து ஃபுல்லாக டேட்டாலாம் ஃபுல்லாக மைண்ட் பண்ணி அதனோட இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த டூல், இந்த மாதிரி ஒரு டூல் இருந்தது அப்படின்னா விஷுவலைசேஷன் அவங்களே பார்த்துக்கலாம். பார்த்து அவங்களே வந்து தே கேன் மேக் டெசிஷன்ஸ். ஓகே, இந்த வருஷத்தில் இவ்வளோ சேல்ஸ் இருக்குது, லாஸ்ட் இயர் இவ்வளோ சேல்ஸ் இருக்குது, இந்த குவார்ட்டரில் இவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது என்ன நம்ம பண்ணமோ அதை மறுபடியும் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா தென் அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்க்கெலாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அதே மாதிரி இன்னும் சில யூசஸ்லாம் இருக்கு. லெட்ஸ் ஆஸ்க் சுவேலையும் கேட்கலாம். வேற உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு சொல்லுங்க சுவேல். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வைப்போமே. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சேல்ஸ் இருக்குது. அந்த சேல்ஸ்ல வந்துட்டு ஒரு நாளைக்கு என்னென்ன சாமான் வித்து இருக்குது, எந்த டைம்ல என்னென்ன சாமான் வித்து இருக்குது, எவ்வளவுக்கு வித்து இருக்குது, எவ்வளவு லாப நட்ட கணக்கு என்ற விஷயங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு ஒரு டேட்டா பேஸ்ல அல்லது ஒரு எக்ஸல் ஷீட்ல சேவ் ஆயிருக்குன்னு வைப்போமே. அந்த டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து அந்த டேட்டா வந்துக்கிட்டு ஒரு நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவ் அல்லது ஒரு டிசிஷன் மேக்கர்ஸுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த சூப்பர் மார்க்கெட்ல அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் இருக்கிறார்கள் வந்துக்கிட்டு அந்த டேட்டாவை பார்த்து இந்த குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வித்து இருக்குது, என்ன ப்ராடக்ட்ஸ் வித்து இருக்குது, எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வித்து இருக்கு என்ற விஷயங்கள். அல்லது காலநிலையை பொறுத்து, இப்போ மழை காலத்துல எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் விற்குது, மழை காலம் இல்லாத டைம்ல என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் விற்குது, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு அழகான யூஸ் கேஸ் ஒன்று சொல்லலாம். என்னன்னு சொல்லிச்சேன்னா, சோசியல் மீடியா நெட்வொர்க்ல வந்துட்டு எத்தனை மணிக்கு குறிப்பிட்ட யூசர்ஸ் லொகின் ஆகுறாங்க என்ற விஷயங்கள், அப்படியான விஷயங்கள். அடுத்தது எந்தெந்த டைம்ல போஸ்ட் பண்ணினா நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டு உதாரணமா நம்ம எடுத்துக்கொண்டு அப்படியான யூஸ் கேஸை வச்சு அதை வந்துக்கிட்டு அனலைஸ் பண்ணி அதை விஷுவலா பார்க்கறதுக்கு தான் நிறைய டைம்ல வந்துக்கிட்டு பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுல என்னென்ன டூல் மாதிரி இருக்கு வினோத்? நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பவர் பிஐ தான் நம்ம பார்க்க போகிறோம். பவர் பிஐ வந்து மைக்ரோசாஃப்டோட டூல்ஸு. அதே மாதிரி நீங்களும் ஒரு சில டூல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் டேப்லூ ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? டேப்லூ வந்து அனதர் விஷுவலைசேஷன் அனாலிட்டிக்ஸ் டூல். நீங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேர் அதை பற்றி ஒர்க் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நான் வந்து ஏற்கனவே பழைய கம்பெனியில் வந்து டேப்லூ வந்துக்கிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க நாங்கள் பழைய கம்பெனியில் இருந்தது வந்துக்கிட்டு மைக்ரோசாஃப்ட் சீக்வல். அங்க இருந்து டேப்லூல வந்துக்கிட்டு டேட்டா ரிட்ரீவ் பண்ணி என்ன மாதிரி அந்த கோல்ட் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எந்த மாதிரி காலப்பகுதியில அதிகமான கோல்ட் லோன் அடகுக்கு போகுது என்ற விஷயங்கள் வந்து டேப்லூல யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி டேட்டா விஷுவலைசேஷன் தான். அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பவர் பிஐலயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. நாட் ஓன்லி பவர் பிஐ, டேப்லூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லூக்கர்னு ஒரு டூல் இருக்கு. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பாப்புலரான டூல். என்டர்பிரைஸ் கிரேட் பிஐ டூல் நிறையா கம்பெனியில், அதுவும் பிக் கம்பெனி ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே கைண்ட் ஆஃப் லைக் இப்போ வந்து பவர் பிஐ டுவர்ட்ஸ் பவர் பிஐ மூவ் பண்ணுறதுக்கு எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மைக்ரேஷன் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன்.
அப்புறம் டோமோ, அப்புறம் ஐபிஎம் டூல் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் காக்னாஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் ஒன்று இருக்குது. அப்புறம் கூகுள் டேட்டா ஸ்டுடியோ, அது வந்து கூகுள் சர்வீஸ் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி பிஐ டூல் மாதிரி. அந்த மாதிரி சாப்ல பார்த்தீங்கன்னா சாப் பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே குட் பி மோர் கிரியேட்டிவ். இதோட கிரியேட்டிவாக இருந்திருக்கலாம் நேம் பண்ணுறதில்ல. பட் அவங்க இந்த கிறிஸ்டல் ரிப்போர்ட்ஸு இல்லை வெப் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு டூல் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது இந்த மார்க்கெட். நம்ம வந்து இன்னைக்கு பவர் பிஐ பற்றி கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுஹேல், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பவர் பிஐ எதனால நீங்கள் திங்க் பண்ணுறீங்க பவர் பிஐ ஹேஸ் லைக் கொஞ்சம் பெட்டர் அட்வான்டேஜ் ஓவர் அதர் டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் சொல்ல முடியுமா நம்ம ஆடியன்ஸ்க்கு? ஓ, இப்போ நான் அந்த நிறைய பவர் பிஐ டூல்ஸில் யூஸ் பண்ணாட்டியும் கூட எந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்க்க போனால் பவர் பிஐயில் வந்துக்கிட்டு அந்த நம்ம மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட் ஆஃபீஸ் 365 அந்த செக்ஷனில் கூட ஒர்க் பண்ணதுனால அந்த இன்டிகிரேஷன் ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் ஒரு டேட்டா இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி பவர் பிஐயில் வந்துக்கிட்டு நம்ம டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஷேர் பாயிண்ட் ஒன் ப்ரைமில் ஒரு டேட்டா இருந்துச்சாண்டா அதுக்கு கனெக்டர்ஸ் இருக்குது. அந்த கனெக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி அங்கேருந்து பவர் பிஐ கிளவுட்லேயே நம்ம டேட்டா டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி சீக்வல் வேணுமெண்டா சீக்வல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வேணுமெண்டா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அப்படியான விஷயங்கள் அக்ராஸ் த ஆஃபீஸ் 365 ப்ராடக்ட்ஸில் இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் பவர் பிஐ வந்துக்கிட்டு ஷேர் பாயிண்ட் போர்ட்டலில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதே வந்துக்கிட்டு வெப்பாட்டை இன்டிகிரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தேவையான பவர் பிஐ வந்துக்கிட்டு தேவையான ஷேர் பாயிண்ட் சைட்டில் நம்ம போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வெப்பாட்டில். அப்படியான நன்மையான விஷயங்கள் தான் உடனே எனக்கு ஞாபகம் வருது. பவர் பிஐ நான் வருது. ஓகே, ரைட். அப்புறம் பவர் பிஐ ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா சோர்ஸோட கனெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 50 கனெக்டர்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ சீக்வல் சர்வர் இருக்குது, அஜூர் பிளாப் ஸ்டோரேஜ். இப்போ அஜூரில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டீப்பாக அப்படின்னா அஜூர் பிளாப் ஸ்டோரேஜில் வந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறது. அஜூர் SQL டேட்டா வேர்ஹவுஸ், MySQL, Postgres, நீங்கள் நிறைய whatever இந்த நாட் ஓன்லி இது அஜூரோ இல்லை இந்த SQL சர்வரோ நீங்கள் சொன்ன பாயிண்ட் மாதிரி லைக் ஷேர் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம், ஒன் ட்ரைவ்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம், டைனாமிக்ஸ் 365லேருந்து எடுத்துகிட்டு வரலாம், சேல்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம், கூகுள் அனாலிட்டிக்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறைய லைக் த டேட்டா சோர்ஸ் connectors and data sources, various data sources. ஏன்னா அது one of the main thing for ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு தேவை என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா. லைக் டேட்டா, ஏன்னா இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் தான் இப்போ வந்து பேசிக்கலாக இட்ஸ் பாப்புலர் இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை எப்படி அழகாக இன்டகிரேட் பண்ணி ஒரு 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 விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து மக்களுக்கு கொடுக்கணும், எக்ஸிக்யூட்டிவ்ஸோ இல்லை யார் ஸ்டேக் ஹோல்டர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ தென் we do this. லைக் இந்த மாதிரி ஒரு டூல், எந்த டூல் தட் குட் கனெக்ட் டு லைக் இந்த மாதிரி நிறைய டேட்டா சோர்ஸ்க்கு ரீச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐக்கு வந்து நிறைய ரீச் இருக்குது. ஸோ சுயல் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்கோ சிஸ்டமில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ இன்னும் இந்த எக்கோ சிஸ்டம் லைக் மைக்ரோசாஃப்ட் 365 இல்லை ஆஃபீஸ் 65 உள்ள நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவர் சொன்ன பாயிண்ட் மாதிரி நீங்கள் ஆன்பிரம்லேருந்து கூட எடுக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா லைக் எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட்டுக்கு 90% ஆஃப் த ஃபேம் வந்து எல்லாம் ஆஃபீஸ் 65 வச்சுருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ சிஸ்டமில் வந்து டேட்டா எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி பவர் பிளாட்ஃபார்ம். ஸோ ஒன் மோர் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ பவர் பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து பவர் பிஐ வந்து எப்படி எம்பெட் ஆகுது பவர் பிளாட்ஃபார்ம்குள்ளார? இப்போ பவர் பிளாட்ஃபார்ம் ஒன்று சொல்லக்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு பவர் ஆப்ஸோட சேர்ந்து பவர் பிஐ வருது. அதில் வந்து பவர் ஆட்டோமேட் வருது. அதெல்லாம் வந்துக்கிட்டு 1-to-1 இன்டிகிரேட் தான். அப்போ பவர் பிளாட்ஃபார்மில் வந்துக்கிட்டு அந்த பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட், பவர் வர்ச்சுவல் ஏஜென்ட்ஸ், தேர்ஸ் ஒன் மோர். ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து ஒன்றோட ஒன்று கம்பைன் பண்ணியிருக்கிறதால இன்டிகிரேஷன் வந்துக்கிட்டு லேசான வழியாக இருக்குது.
அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயங்கள் பவர் பிஐல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இருக்கு, ப்ரௌசர்ல அப்ளிகேஷன் இருக்குது, சாஸ் இருக்குது, அதே மாதிரி மொபைல் ஆப் இருக்குது. அப்ப அக்ராஸ் எனி டிவைசஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நன்மையான விஷயம் ஒன்றும் இருக்குது. ரைட். பவர் பிஐ இது டேட்டா சோர்ஸ் பற்றி பார்க்குறப்போ நம்ம இன்னும் ஏபிஐ எக்ஸ்டர்னல் ஏபிஐஸ் கூட நம்ம கம்பைன் பண்ணி டேட்டா எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் கூட பவர் பிஐயில் பண்ணலாம். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டேஷ்போர்டோ இல்லை ரிப்போர்ட்டிங்கோ ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை அழகாக கொண்டாந்து ஷேர் பாயிண்டில் எம்பெட் பண்ணலாம். ஸோ இப்போது லெட்ஸே நீங்கள் ஒரு இன்ட்ரானெட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த இன்ட்ரானெட்டை வந்து யூ கேன் எம்பெட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2023 பட்ஜெட் ஒரு ஷீட் ஒன்று போடுறீங்க ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் போட்டிங்கன்னா எக்ஸல்லேருந்து எடுத்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பவர் பிஐயில் வந்து நீட்டாக ஒரு அழகாக ஒரு டேஷ்போர்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து இதர் இன்டர்நெட்டில் போடலாம். ஸோ தட் எல்லாரும் அந்த யார் பட்ஜெட் ஃபினான்ஷியல் பீப்புள் பட்ஜெட்டை பார்க்கணும், இல்லை டெசிஷன் மேக்கர்ஸ் யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம் இன்டர்நெட்டில். நாட் ஓன்லி இன்டர்நெட் பட் ஆல்சோ நீங்கள் வந்து டீம்ஸில் எம்பெட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ த ஆர்கனைசேஷன் என்டர்பிரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்டகிரேஷன் வந்து இட்ஸ் பவர்ஃபுல் ஆக்சுவலி. ஸோ அதனால் பவர் பிஐ அப்படின்னு சொன்ன அந்த நேம் வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு கேட்டிங்கன்னா பவர் பிஐ. எக்ஸாக்ட்லி. அடுத்தது வினோத், இப்போ பவர் பிஐக்கு வேற ஏதாவது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணுமா, இல்லாட்டி ஆஃபீஸ் 365 கூட இருக்குது அந்த மாதிரி? லைசன்சிங் மாடல் கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைசன்சிங் மாடல் பார்த்தீங்கன்னா ஸோ ஆன் ப்ரைம், அதாவது பவர் பிஐயோட லைக் நீங்கள் ரிப்போர்ட் ஷேர் பண்ணுறீங்க யாருக்காச்சும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்சன் ஆல்சோ ஷுட் ஹேவ் பவர் பிஐ எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ். ஸோ செப்பரேட் லைசன்ஸ் இருக்குது. But default, Power BI come with a basic license, but then, நீங்க அதில் கிரியேட்லாம் பண்ணலாம், பட் லைக் யூ கேன் கோ anything அந்த ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நோ யூஸ். அதனால் தட்ஸ் இந்த மைக்ரோசாஃப்டோட கேட்ச் எப்பவுமே அந்த ஒரு குட்டியாக ஒரு தி கிவ் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, பட் தென் இஃப் யூ வாண்ட் மோர் லைக் ஓகே பே ஃபார் இட் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அவங்க சேம் ஸ்ட்ரோக் இங்கேயும். ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ லைசன்சிங் மாடல் பார்த்தீங்கன்னா பவர் பிஐ ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று. இன்னொன்று யூ கேன் பில்ட் யூ ஓன் பவர் பிஐ என்டர்பிரைஸ் லெவல். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஓகே ஒரு பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பண்ணுறீங்க, ஒரு டேஷ்போர்ட் பண்ணுறீங்க ஃபார் த ஆர்கனைசேஷன். நீங்கள் வந்து அப்போ தென் யூ வாண்ட் த டேட்டா டு பி இன் ஹவுஸ், லைக் நீங்கள் செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ யூ கேன் பில்ட் அ பவர் பிஐ ஆன் ப்ரைம் டூ. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம் பேசிக்கலாக. பட் பவர் பிஐ பற்றி பேசுகிறப்போ let me also ask you one more question. ஸோ டேட்டா கேட்வே அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ ஆன் ப்ரைமோட கனெக்ட் பண்ணி எடுக்கிற டேட்டா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? டேட்டா கேட்வே என்று சொல்ல போனால் நம்மட வந்துக்கிட்டு டேட்டா ஆல்ரெடி இருக்கிறது வந்து ஆன் ப்ரெமிஸில். அதே மாதிரி நம்ம பவர் பிஐயில் யூஸ் பண்ண போகிற வந்துக்கிட்டு க்ளவுடில், அதாவது மைக்ரோசாஃப்ட் க்ளவுடில் அது இன்டர்நெட்டுக்குள்ளாவே இருக்கும். அப்போ நம்மளோட ஒன் ப்ரெமிஸில் இருக்கிறது வந்துக்கிட்டு இன்டர்நெட்டில் இருக்கிறதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா கேட்வே ஒன்று தேவைப்படும். அப்போ அந்த ட்ரஸ்ட் ஒன்று க்ரியேட் ஆகி நம்மளோட ஒன் ப்ரெமில் இருக்கிற டேட்டாவை எடுத்து ரிட்ரீவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா கேட்வே ஒன்று வரும். அது வந்து பவர் பிஐக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒன் ப்ரைம்ல இருந்து எந்த டேட்டாவை எடுக்கிறோம், உதாரணத்துக்கு பவர் ஆட்டோமேட்ல இருந்து டேட்டா ஏதாவது ரிட்ரீவ் பண்ணுறதாலும், அல்லது ஏதாவது சீக்வல்ல இருந்து நம்ம பவர் ஆப்ஸ்ல இருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறோம், எந்த வகையானது இருந்தாலும் ஒன் ப்ரைம்ல இருந்து ஆன்லைனுக்கு கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா கேட்வே யூஸ் பண்ணுறோம். அப்படிதான் வினோத்? அழகா சொன்னீங்க. பவர் பிஐ பற்றி வேற ஏதாவது நேயர்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா வினோத்? அவ்வளோதான். ஐ திங்க் நம்ம வந்து நிறைய பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசினோம். அதுக்கப்புறம் வந்து ஏன் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேசினோம். டேட்டா சோர்சஸ் பற்றி பேசினோம். என்னென்ன டேட்டா சோர்சஸ் இருக்குது, என்னென்ன டூல்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், ஏன் பவர் பிஐ வந்து கொஞ்சம் நம்ம கம்பேரிட்டிவ்லி பெட்டராக ஃபீல் பண்ணுறோம், எஸ்பெஷலி மைக்ரோசாஃப்ட் இதில் ஒர்க் பண்ணுறப்போ ஏன் பவர் பிஐ வந்து மற்ற டூல்ஸோட ஹெடாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி லைட்டாக பேசினோம். ஸோ அதுதான் பேசிக்கலி இது சம்மரி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே, மீண்டும் ஒரு மேகம் டாக்ஸினூடாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் சுஹேல் ஜமாலின். என்னுடைய இணைந்திருக்கிறார் வினோத் ஆச்சி. நன்றி வினோத். நன்றி, வணக்கம்.